Hi viewers, welcome to Mangai's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல கறி தோசை டேஸ்ட்ல மஷ்ரூம் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மஷ்ரூம் மசாலா செய்யறதுக்கு அடுப்புல ஒரு pan வச்சிருக்கேன். pan ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதை ஒரு 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்குங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளியோட நல்லா எல்லாம் கலந்து வர அளவுக்கு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் 200 கிராம் மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி இது கூட நான் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன். மஷ்ரூம் கலந்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏற்கனவே மஷ்ரூம் உங்களுக்கு தண்ணி விடும், இருந்தாலும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் வெந்து நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன்னா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரையாக இருந்தால் தான் தோசையில் வைக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு சாதா தோசைக்கல்ல தான் போட்டிருக்கோம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 கரண்டி மாவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு பக்கம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு மஷ்ரூம் மசாலாலேருந்து ஒரு கரண்டி எடுத்து வச்சு தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ சுற்றி ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ தோசையை திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் தோசையில் ஒட்டி பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ தோசையை திருப்பிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு தோசையை நான் போட்டு எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். கறி தோசை டேஸ்ட்லேயே மஷ்ரூம் தோசை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மங்கைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.